நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, திருமண பொருத்தம் எப்படிங்க சார் பார்க்கணும்? தெளிவாக திருமண பொருத்தத்தை எப்படி பார்ப்பது? அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறோங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஆனால் திருமண பொருத்தம்னு சொன்னாலே நம்ம என்ன செஞ்சிடறாங்க, உடனே 10 பொருத்தம். தின பொருத்தம் இருக்குது, கண பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருக்குது, ஸ்திரீ இருக்குது, வேதை இருக்குது, நாடி இருக்குன்னு உடனே அந்த அமைப்பு வராங்க. அந்த மாதிரி அமைப்பில் போகக்கூடாதுங்க. நட்சத்திர பொருத்தங்கள் என்பதை விட கட்ட பொருத்தத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை இடத்துல கட்ட பொருத்தம், திருமண பொருத்தம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஜாதக அனுகூல பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தத்தை தான் சீர்தூக்கி பார்க்கணும். நட்சத்திர பொருத்தங்களில் பலன் கிடையாது. திருவோணத்துக்கும் மிருகசீரிஷத்துக்கும் 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குலாம் பலன் கிடையாது. அந்த ஜாதகத்தில் லக்னம் எவ்வாறு இருக்கின்றது, முதல்ல நம்ம ஜாதக திருமண பொருத்தம் எடுக்கும் போதே ஆயுள் பலம் எப்படி இருக்கு, முதல் எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஆயுள் காரகன் சனி, ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம், ஆயுள் பலம் எவ்வாறு இருக்குது, ஓரளவுக்கு மத்தியம ஆயுள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகத்தை லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்ட ஜாதகத்தோடு இணைக்கணும். லக்னம் பாவத்துவம் அடைந்த ஒரு ஜாதகத்தை லக்னம் சுபத்துவம் அடைந்த ஜாதகத்தோடு இணைக்கக்கூடாது. லக்னம் பாவத்துவம்னா என்னங்க சார், லக்னத்தை ஒரு பாவகரம் பார்க்குது அல்லது லக்னத்திலே பாவகரம் இருக்குது, அவருடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், பெரும்பாலும் தனக்கான எண்ணங்களாகவே இருக்கும், பிறருக்கான எண்ணங்களாக இருக்காது. லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்ட ஜாதகம் எப்படி தெரியுமா இருக்கும், தனக்கான எண்ணங்கள் பெரும்பாலும் இருக்காது, பொதுநல எண்ணத்தோடு பிறருக்கான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ லக்னத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகத்தை லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்ட ஒரு ஜாதத்தோடு இணைக்கக்கூடாது. லக்னத்தோடு பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கா, லக்னத்தோடு பாவகரம் தொடர்பு கொள்ளான்னு பாருங்க. அப்போ இந்த அமைப்பை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. ஆயுள் பலத்தை பாருங்க, லக்னாதிபதியுடைய பலத்தை பாருங்க, மிக முக்கியமாக அடுத்தடுத்தது வரக்கூடிய தசைகளை பாருங்க. இது இங்கே தாங்க விஷயமே இருக்கு. தசை தாங்க சம்பவத்தை நிகழ்த்தும். ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் போதுங்க அடுத்தது என்ன தசை நடைமுறையில் வருது அப்படிங்கிறத பாருங்க. கோச்சார ரீதியாக 7.5 சனியில் ஜென்ம சனி அல்லது அஷ்டமத்து சனி இது போன்ற அமைப்பு வருதா, மிக மிக முக்கியமாக அந்த ஜாதகத்தை பார்க்கணுங்க. சந்திரனுடைய நிலையை பாருங்க. ஒரு ஜாதகத்தில் அஷ்டம சனி அடுத்தது நடக்க போகுது, இன்னும் ஒரு இடத்துல அஷ்டம சனி வரப்போகுது. இவருடைய ஜாதகத்தில் அஷ்டம சனிலாம் முடிஞ்சிச்சு. இந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை இணைக்கலாமா, இணைப்பதில் நம் யோசனை காட்ட வேண்டும். ஏன் அஷ்டம சனி என்ன செய்யும், ஏதோ ரூபத்தில் திருமண வாழ்க்கையில் இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்காக பார்க்கும். அப்போ இந்த கோச்சாரத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அதே போல அந்த லக்னத்திற்கு அவயோகர் மிக முக்கியமாக பிரிவினையை தரக்கூடிய திசைகள் வரக்கூடாதுன்னு பாருங்க. பிரிவினை தரக்கூடிய திசைகள் வரக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு, அடுத்தது பாவத்துவம் அடைந்த நிலையில், பாவத்துவம்னா என்ன சார், அந்த கிரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் புதன் தசை நடத்த போறாரு. புதன் தசை நடத்த போறாருங்க மேஷ லக்னத்திற்கு. புதன் அவயோகர், நான் சொல்றது பாயிண்ட் எடுத்துங்க. பாவத்துவம் அடைந்த நிலையில் 6ஆம் அதிபதியோ பாவத்துவம் அடைந்த நிலையில் 8ஆம் அதிபதியோ தசை நடத்த போறாரான்னு பாருங்க. அடுத்தது அல்லது அதனுடைய புத்திகள் நடைமுறையில் வரப்போதா, பிரிவினை, இதெல்லாம் பிரிவினை தரக்கூடிய தசாப்திகளே. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில், உதாரணத்திற்கு ஒரு லக்னத்திற்கு சமீபத்தில் திருமண பொருத்தம் இணைக்க வேணான்னு சொல்லி இணைச்சு மறுபடியும் பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க, சார் 6 மாதம் சார் நீங்கள் இணைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இன்னொரு இடத்துல பார்த்தோம், இல்லை 7 பொருத்தம் இருக்குது 8 பொருத்தம் இருக்குன்னாங்க, இப்போ வந்து பிரிவில் நிற்கிது சார். ஏன் நிற்கிது, நம்ம என்ன பாயிண்ட் சொன்னோம் சார், அடுத்தது இந்த பெண்ணோட ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 7இல் அமர்ந்து 6ஆம் அதிபதி 7இல் அமர்ந்து புத்தி நடத்திட்டு இருக்காரு. வேணாங்க, இந்த புத்தி முடிவு வரைக்கும் இந்த ஜாதகத்தை எடுக்கக்கூடாதுங்க. ஏன் 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார், 7இல். 6ஆம் 7ன்னா என்னங்க, களத்திர ஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும், 3ஆம் இடம் தாம்பத்திய இடம், 7ஆம் இடம் 12ஆம் இடம், இந்த 3, 7, 12 பார்க்கணும். 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கிரன், தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்காரு, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனியோடு ராகுவோடு இணைந்திருக்கின்றார்.
இந்த ஜாதகத்தை இந்த ஜாதத்தோட இணைக்கக்கூடாதுங்க. சுக்கிரன் பாவத்துவம் அடைந்த ஜாதகத்தை சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதத்தோடு இணைக்கக்கூடாது. ஒருவருக்கு தாம்பத்திய எண்ணங்கள் நன்றாக இருக்கும், ஒருவருக்கு அதற்குண்டான எண்ணங்களே இருக்காது. அப்போ திருமண வாழ்க்கையில் குழந்தை வந்துருமா? ஒருவருக்கு அதற்குண்டான ஆர்வம் இருக்கும், ஒருவருக்கு ஒரு ஆர்வமே இல்லைன்னா அப்போ என்ன ஆயிடுது அங்கே? அப்போ அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அங்கே வந்துடுது இல்லை? அப்போ சுக்கிரன் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதத்தை சுக்கிரன் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதத்தோடு தான் இணைக்கணும். அப்போ இதெல்லாம் எதில் சார் பார்க்க முடியும்? 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, பார்த்துட முடியுமா? ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்துடைய தன்மையை பார்க்கணும். 12ஆம் இடம், ஒரு ஜாதத்தில் 12ஆம் இடம் பாவத்துவம் அடைந்திருக்கு. 12ஆம் இடம் என்னங்க? அயன சயன போகம். அப்போ 12ஆம் இடம் ஒருவருக்கு பலமாக இருக்கின்றது. ஒருவருக்கு பலம் இல்லாமல் இருந்தால் பலமாக இருப்பவருக்கு அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும், பலம் இல்லாதவருக்கு அதனுடைய எண்ணங்கள் ஆர்வம் இருக்காது. அப்போ இது போன்ற இணைவை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் எதில் நீங்கள் பார்க்க முடியும்? ஜாதக அனுகூல பொருத்தம். அப்போ இப்போ ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று சொன்னோம் பாருங்க. 6ஆம் அதிபதி 7இல் அமர்ந்து புத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார், பிரச்சனையில் வந்து நிற்குது. அடுத்தடுத்தது ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோக தசைன்னு சொல்கிறோமே, அது போன்ற தசைகள் நடைமுறையில் வருதான்னு பாருங்க. 8ஆம் அதிபதி 7இல் அமர்ந்திருக்கின்றார், 7ஆம் அதிபதி 8இல் அமர்ந்திருக்கின்றார், 6ஆம் அதிபதி 7இல் அமர்ந்திருக்கின்றார், 7ஆம் அதிபதி 6இல் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாரி அமைப்பெல்லாம் இருக்கா? இதெல்லாம் பாவத்துவம் அடைந்திருக்கான்னு பாருங்க. சார் 7ஆம் அதிபதி 6இல் தான் சார் இருக்காரு, ஆனால் நல்லா இருக்காங்க சார். சுப பிரிவினை தரும். எப்படி தரும்? 7ஆம் அதிபதி 6இல் இருந்தாலும் அவர் சுபத்துவ தொடர்பில் இருந்தார்னா சுப பிரிவினை தரலாம், பாவத்துவ பிரிவினை தராது. இந்த பாயிண்ட் வரணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஷஷ்ட அஷ்டகம் அப்படின்னா என்ன சார்? 6 8ங்க. அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் 6-8ஆக நின்று தசை நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. தசாநாதனுக்கு புத்திநாதன் 8இல் இது போன்ற அமைப்பு இருக்கா, அல்லது 6இல் இது போன்ற அமைப்பு இருந்தாலும் ஷஷ்ட அஷ்டக தசா புத்தி பாவத்துவம் அடைந்த நிலையில் பிரச்சனை தரும். பாவத்துவம்னா என்னங்க சார்? அது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவோடு இணைவது. இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் அதனுடைய காலகட்டம் எப்படி இருக்காது? சிறப்பாக இருக்கு. இவ்வளோ விஷயமும் பார்க்கணுமா? மேலோட்டமாக பார்க்க முடியாதா? இவ்வளோ விஷயம் பார்த்தாதான் அது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். மேலோட்டமாக 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குன்னு பார்த்தா அது வந்து எதை நோக்கி போகும்? சரியில்லாத நிலையை நோக்கி தான் போகும். அப்போ 1 வருடம் ஆனாலும் 1.5 வருடம் ஆனாலும் தாமதமாக பண்ணாலும் நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய திருமண பொருத்தத்தை அமைப்பது தான் சிறந்தது. நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் பலனை பார்ப்பதை விட ஜாதக அனுகூல பொருத்தம், லக்னாதிபதியுடைய நிலை, லக்னத்தினுடைய நிலை, ஷஷ்ட அஷ்டக ராசியான்னு பாருங்க, சஷ்டாஷ்டக ராசியை பாருங்க. ஒரு ராசிக்கு ஒரு ராசி 6-8 இருக்கு, இருக்கக்கூடாதுங்க. ஷஷ்ட அஷ்டக லக்னமானு பாருங்க, 6-8 லக்னம், 6-8 ராசி. அது எப்படி சார் பார்க்கறது? உதாரணத்திற்கு மேஷ ராசிக்கு கன்னி ராசி என்ன ராசி? 6வது ராசி. மிதுன ராசிக்கு விருச்சிக ராசி என்ன ராசி? 6வது ராசி. அப்ப இந்த மாரி ஷஷ்ட அஷ்டக ராசி, சமசப்தம ராசி திருமணம் செய்யலாம். அதே நேரத்தில் ஷஷ்ட அஷ்டக ராசி பெரும்பாலும் தவிர்ப்பதே சிறந்தது. ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் இருவருக்குமே ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில்ங்க, இப்ப இந்த வீடியோ போடக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசிக்கு மீன ராசி இணைக்கலாமா? இணைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இருவருக்கும் என்ன நடக்குது? 7.5 சனியில் ஜென்ம சனி. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி இணைக்கலாமா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? 2 பேருக்குமே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஏக ராசியை இணைக்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி இல்லை. இருவருக்குமே கோச்சார ரீதியாக 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ இல்லாவிடில், இல்லை எனில் தாராளமாக திருமணம் செய்யலாம். ஆனால் 2 பேருக்கும் அடுத்தடுத்தவருடைய திசை யோகம் தரக்கூடிய திசையாக இருக்கணும். என்ன அமைப்பை சொல்கிறாங்க? இன்னும் 1 வருஷத்தில் உங்கள் பொண்ணுக்கு சரியில்லாத திசை வரப்போகுது, இப்பயே திருமணம் பண்ணிடுங்க. உங்கள் பையனுக்கு இன்னும் 1 வருஷத்தில் சரியில்லாத தசாபுத்தி வரப்போகுது, இப்பயே திருமணம் செய்யுங்க. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க. 1 வருஷத்தில் சரியில்லாத தசை வரப்போகுதுன்னா உடனே இப்போ திருமணம் செய்யல. அந்த தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி முடிஞ்ச பிறகு திருமணம் செய்கிறது நல்லது. இப்பயே பண்ணுங்கன்னா அதான் இன்னும் 1 வருடத்தில் மோசமான காலகட்டம் வரும்போது இப்பயே பண்ணால் அந்த மோசமான காலகட்டத்தில் என்ன ஆகும்? பிரிவினை நோக்கி தான் போகும். ஆனால் அப்படி எடுக்கிறது இல்லை. இன்னும் 1 வருஷத்தில் முடிச்சாகணும், 2 வருஷத்தில் முடிச்சாகணும். இந்த மாரி அமைப்பில் திருமணம் பொறுத்த பார்க்கக்கூடாதுங்க. முக்கியமாக லக்னத்துடைய நிலையை சீர்தூக்கி பார்க்கணும், ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும். புத்திர தோஷம், ஒரு ஜாதத்தில் கடுமையான புத்திர தோஷம் இருக்குன்னா, இன்னொரு ஜாதத்தில் புத்திரஸ்தானம் நன்றாக இருக்குன்னா, இருவரையும் இணைத்தாலும் புத்திர பாக்கியம் இருக்காது. இல்லை இவருடைய ஜாதத்தில் புத்திர பாக்கியம் நல்லா பலமாக இருக்குது, இவங்க ஜாதத்தில் புத்திர தோஷம் இருக்குல்ல, அப்போ குழந்தை பாக்கியம் என்ன ஆகும்? தடைப்படும் தான். இருவருடைய ஜாதத்தில் புத்திரஸ்தானம் வலுவாக இருக்கணும்.
5ஆம் இடத்தினுடைய தன்மையை பாருங்க. ஏன்னா வாரிசு ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே திருமணத்திற்கு பிறகு. அப்ப திருமணத்திற்கு வாரிசு மிக முக்கியமான அமைப்பா வருது இல்ல. அப்ப எதை நீங்க பார்க்கணும் வாரிசுனா 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, குழந்தை காரகன் குரு. இவ்வளவு விஷயமும் ஜாதக அனுகூல பொருத்தத்தை தான் பார்க்க முடியும். கட்ட பொருத்தத்தை தான் நீங்க பார்க்க முடியும். மேலோட்டமாக பார்க்க முடியுமா? வெறும் 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்குன்னு திருமணம் செஞ்சிட முடியுமா? அதனால தாங்க சிறப்பில்லாத நிலை ஏற்படுது. அப்ப ஜாதக அனுகூல பொருத்த அமைப்புல பொறுமையாக நிதானமாக பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஜாதகங்கள் அனைத்தும் நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஜாதகமா பல ஜாதகங்கள் இருக்கே. நன்றாக தானே இருக்கிறாங்க. ஒரு ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக என்னன்ற ஒரு சில பேருக்கு உடனே முடிஞ்சிடும். 3 மாசம் வரைக்கும் பொருத்தம் பார்த்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு முடியும், நல்லா இருக்கிறாங்க. ஆனா ஒருவர் 1.5 ஆண்டுகள் தொடர்ச்சியா ரொம்ப இதாயிட்டாரு. என்ன சார் 1.5 வருஷமா பொருத்தம் பார்க்குறோம், இது சரியில்லைங்கிறீங்க அது சரியில்லைங்கிறீங்க. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்த பிறகு சொல்றாரு, சார் உண்மையிலே தேடி போனா கூட இந்த மாப்பிள்ளை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல சார், அற்புதமா அமைஞ்சிட்டார் சார் எனக்கு. இதுக்கு தான் சார் நான் சொன்னேன், நல்ல ஜாதகத்தை நினைச்சா உங்க மருமகன் நல்ல மருமகனா இருக்க போறாரு. என்ன பாதிப்பு வரப்போகுது? நல்லா தானே இருக்கிறீங்க. அப்ப ஜாதகத்தை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்கணும்? முழுக்க முழுக்க ஜாதக அனுகூல பொருத்தம். இவருக்கு இந்த 1.5 ஆண்டுகள், மற்றவங்களுக்கு சொல்லல, இவருக்கு இந்த 1.5 ஆண்டுகள் வரைக்கும் இழுத்துருச்சு. சில பேருக்குலாம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஜாதகம் அனுப்பணுன்னோட பொருத்தமாக இருந்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்பு எப்படி நீங்கள் பார்க்கணும்? தயவு செய்து நட்சத்திர பொருத்தங்களின் அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்காதீங்க. ஜாதக அனுகூல பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தின் அடிப்படையில் பாருங்க. தசாபதிகளை சீர்தூக்கி பாருங்க. 3, 7, 12ஆம் இடத்தை பாருங்க. 7ஆம் இட கலத்திர ஸ்தானத்தை பாருங்க. சுக்கிரனுடைய நிலையை பாருங்க. புத்திர தோஷம் இருக்கான்னு பாருங்க. ஆயுள் ஸ்தானத்தை பாருங்க. இது போன்ற அமைப்பு பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு திருமண பொருத்தத்தை நம்மால் 100% கொடுக்க முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.